ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த மொட்டை மாடி தான் நாங்கள் கூலிங் டைல்ஸ் போட போகிறோம். ஏன்டா சிரிக்கிற? இந்த மொட்டை மாடி தான் நாங்கள் கூலிங் டைல்ஸ் போட போகிறோம். இந்த டைல்ஸ் போட்டால் வெயில் காலத்தில் நல்லா கூலிங்காக இருக்கும். இவன் தான் என்னோடய அசிஸ்டண்ட்டு நாகராஜ் என் பேர். என்னடா தலையில் மஞ்சளாக இருக்குன்னு நினைக்காதீங்க. முன்னே தான் நான் ஒரு பனங்கொட்டையை சப்பி போட்டேன், அது அவன் தலையில் போய் ஒட்டிக்கிச்சு. அதனால தான் அவன் தலை மஞ்சளாக இருக்குது, பனங்கொட்டை தலையும். அவன் பேர் நாகராஜ். அவன் புது அசிஸ்டண்ட்டு, பையன் அசிஸ்டன்ட் தான். அவன் ஏற்கனவே என் கூட தான் வேலை செஞ்சிருந்தான். நடுவில் கொஞ்சம் கொழுப்பேற்றி போய் ஊர் சுற்றிருந்தான். இப்போ தான் என் கூட வந்திருக்கான் வேலைக்கு. இங்கே பாருங்கள், இது இருக்குங்க. எப்படின்னா ஒரு 120 பாக்ஸ் இருக்கும் கூலிங் டைல்ஸு. ஒரு 120 பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஏற்றிட்டா நம்ம எவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் சொன்னேன். பயப்படல, தீயாக வேலை செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து டைம் வந்து 3:45. டைம் வந்து காலையில் 10 மணிக்கு சொன்னேன். 3:45 இந்த 120 பாக்ஸும் 2 ஃப்ளோர் மேலே ஃபுல்லாக ஏற்றி வச்சுட்டான் பையன். சீக்கிரமாக ஏற்றிடுறா, எவ்வளோ சீக்கிரமாக ஆகுதோ அவ்வளோ சீக்கிரமாக போயிடலான்னு சொன்னேன். பயப்படல, தீயாக வேலை செஞ்சுட்டான். அதனால் இப்போது 3:45 இந்த வேலை முடிஞ்சிச்சு. அதனால் இப்போது நாங்கள் இந்த மொட்டை மாடிக்கு டியூப் ரோல் மட்டும் கட்டி மட்டம் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். பாருங்கள், 120 பாக்ஸு. அதே வேலை செய்யும்போது இது ஏற்றுறான்னா ஒரு நாளைக்கு ஒரு 30-40 பாக்ஸ் கூட ஏற்ற அவன் இல்லை. நிறைய கையாளுங்க அப்படி தான் செய்கிறாங்க. ஆனால் இவன் அப்படி கிடையாது, சொல்லிட்டா செஞ்சுருவான். ஆனால் பையன் இள வயசு, இள ரத்தம், தீயாக வேலை செய்கிறான் குமார்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. முன்னேற்று சப்பி போட்டேன் பனங்கொட்டை, அவன் தலையில் இப்போ ஓட்டிக்கு எப்படி இது பார்த்தீங்களா. ஒரு வித்தியாசமான ஒரு தோட்டத்தில் இருக்கான் அவன். ஆனால் தீயாக வேலை செய்கிறான் உண்மையிலேயே. பாருங்கள், இது ஒரு எப்படியாச்சும் ஒரு 80 அடி நீட்டு இருக்கும். 80 அடி நீட்டு இருக்கும் இந்த மொட்டை மாடி. அம்மையார் குப்பம், இங்கே தான் வேலை செய்கிறாங்க. இது வந்து முருகன் கோயில். இது முருகன் கோயில். இது முருகன் கோயில் எதிர் தெருவில் வேலை செய்கிறோம். பாருங்கள், பையன் இப்படி தீயாக வேலை செய்கிறான். எவ்வளோ சீக்கிரமாவதோ வீட்டுக்கு போகலான்னு சொன்னோன்னே போதும், அப்படியே தீயாக வேலை செய்யலாம். தீ எப்படி காட்டு தீ எப்படி பற்றிக்குமோ அந்த மாதிரி பரப்பரான்னு வேலை செஞ்சுட்டான். இப்போ நாங்கள் இந்த டியூப்பில் மட்டம் கட்டிட்டு எவ்வளோ மட்டம் வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். அதே போல் இந்த மொட்டை மாடி கூலிங் டைல்ஸு நாளைக்கு அல்லது இல்லைன்னா அடுத்த நாள் திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் திங்கக்கிழமை நாங்கள் தர போட்டுருவோம். முடிஞ்சால் நாளைக்கு போடுவோம், இல்லைன்னா திங்கக்கிழமை போடுவோம். இந்த மொட்டை மாடி கூலிங் டைல்ஸு இது போட்டு அது ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். யாருக்காச்சும் பிடிச்சிருந்தா இதே போல் மொட்டை மாடி கூலிங் டைல்ஸு உங்களுக்கு போடணும்னு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீன் மேலே என்னோடய ஃபோன் நம்பர் போட்டிருப்பேன், அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். டைல்ஸ் எடுத்து கொடுத்து லேபர் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துறேன். ஓகேங்களா? ரொம்ப கம்மி விலையில் செய்கிறோம். பாருங்கள், இப்போ தான் ஒரு கான்ட்ராக்டாக புதுசாக செஞ்சுன்னு இருக்கேன். ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச மேஸ்திரியெல்லாம் நம்மளுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல் உங்களுக்கு இதே போல் கூலிங் டைல்ஸு, பாத்ரூம் வால் டைல்ஸு, எலிவேஷனு, வீட்டுக்கு ஃப்ளோரிங் டைல்ஸ் 2x4, 3x3, 2x2 எல்லா டைல்ஸும் ஒர்க் போடுறோம் நாங்கள் இப்போது. அதனால் இப்போ புது கான்ட்ராக்ட்லாம் நான் பிடிச்சிட்டு இருக்கேன். யாராவது எங்கள் வேலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த ஸ்க்ரீன் மேலே ஒரு நம்பர் வரும், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குறைஞ்ச விலையில் நான் லேபர் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு வரேன். ஓகேங்களா? அதனால தான் ஒரு வீடியோ போடுறேன். அவ்வளோதான். பாய், நன்றி, வணக்கம்.